விதைக்கிறவன் ஒன்று விதைக்க போறான். சில விதை எங்க விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. அதை ஏன் ஆகாயத்து பறவை வந்து பட்சித்து போட்டது எடுத்துட்டு போயிடுச்சு? மண்ணு வச்சு அதை மூடுது. அது ஓப்பனா கிடந்துச்சு. மண்ணு வச்சு மூடி இருந்தா ஆகாயத்து பறவை எடுக்க முடியாது, எடுக்காது. அப்படின்னா வயலில் விதைக்க முடியாது. மண்ணு வச்சு மூடிட்டு அது பொதுவாக எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் நாம் வந்து விதைக்கப்பட்ட விதையை திரும்ப அசை போடுதல் என்று சொல்லி அந்த மண் போட்டு மூடுதல் போல நாம் மறுபடியும் இருதயத்துக்குள்ள அதை எடுக்காவிட்டால் ஆகாயத்து பறவை சீக்கிரமாக அதை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் அடிக்கடி என்னுடைய சீஷர்களுக்கு சொன்னா என்னன்னு கேட்குறீங்க. சின்ன வயதுல இருந்து என்னுடைய கல்லூரி நாட்களில் இருந்து அநேகரை ஒரு சீடத்துவ பயிற்சியிலே அவர்களை வளர்த்து கொண்டு ஒரு பெரிய கிருபை எனக்கு கிடைக்கும். அவர்களிலே பல நூறு பேர்கள் உலகமெங்கும் அவர்கள் மாஸ்டர்ஸாக, கல்லூரி பேராசிரியர்களாக, ஊழியர்களாக இருக்கிறார்கள், மிஷனரிகளாக இருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். அவங்கள தான் நான் சீஷர்கள் சொல்றேன். அவங்கள நான் வளர்த்தேன். அவங்களுக்கு அவ்வப்பொழுது திருவசனம் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அப்படி வளர்த்தேன். அப்போ அவங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சின்ன கார்டு வச்சுக்கோங்க பாக்கெட்டில், சின்ன கார்டு, இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி அந்த காலத்தில் உண்டு. ஸோ அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி கட் பண்ணி கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு அன்றைக்கி காலையில் நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுல எது வந்து எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது, இட் மே பி எ வேர்ட் ஆர் இட் மே பி எ கிளாஸ், இட் மே பி எ ஃப்ரேஸ் ஆர் இட் மே பி எ சென்டென்ஸ், இட் மே பி எ லைன், அதை எடுத்து ஆர் இட் மே பி எ வேர்ஸ், அதை எடுத்து அதில் எழுதி அதை பாக்கெட்டில் வச்சுங்க. அது பாக்கெட்டில் வச்சுட்டு அவ்வப்பொழுது சில நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் கூட சும்மா இருப்போம் இல்லையா, அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப அசை போடுறதுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இது எனக்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்படி செய்யணும்னு. நான் அதை என்னுடைய கல்லூரி நாட்களில் ரொம்ப அதிகமாக நான் அதை பயிற்சிருத்தேன். இன்றைக்கி எனக்கு வேதம் விளங்குனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க கொடுத்த அந்த ஆலோசனையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயிற்சியாக நான் மேற்கொண்டேன். உங்களுக்கும் அதை சொல்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் வந்து பைபிளை வந்து நீங்கள் உங்களுடைய புக்கு கூட இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் அதில் வச்சுருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் அதிலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறைகளை அதில் கையாள முடியாது. எழுதி நீங்கள் அந்த கார்டை வச்சிங்கன்னு சொன்னால் அது எழுதும்போதே ஒரே வசனம், 1 சங்கீதம் 1 வசனத்தை எடுத்து ஒரு அட்டையில் நீங்கள் எழுதி பாருங்கள். அதை எழுதும்போதே நீங்கள் வாசிக்கும் போது புரியாத ஒன்று எழுதும்போது புரியும். அது எத்தனை பேர் நீங்கள் அதை அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். நான் பைபிளில் எத்தனையோ பகுதிகளை நான் எடுத்து எழுதுவேன். அப்படி எழுதுவேன். அது எதுக்கு எழுதணும்? சும்மா எழுதுவேன். அது எழுதும்போது கூட கொஞ்சம் அதில் எனக்கு ஒரு பிடிப்பு கிடைக்குது, கூட கொஞ்சம் எனக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்குது. ஓ, இந்த வார்த்தையை நம்ம பொதுவாக கவனிக்காமல் விட்டோமே, இப்போ இந்த வார்த்தை நமக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ அந்த அவ்விதமான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதைத்தான் வந்து தாவீது அழகாக சொன்னார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம். அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒருக்கா சொன்னார், நான் ஒருக்கா முதல்ல கேட்டுச்சு, பிறகு நான் வந்து அதை மெடிடேட் பண்ணேன், ரீமெடிடேட் பண்ணேன். நான் மறுபடியும் அதை தியானிச்சேன். அது எனக்கு 2 நேரம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. 2 நேரம் என்ன, நமக்கு 20 நேரம் கூட கேட்கலாம் இல்லையா? அப்படி தானே? தேவன் ஒரு தரம் விளம்பினார். நம்ம ஒவ்வொரு முறை நாம் அதை மெடிடேட் பண்ணும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.